ஸ்ட்ரிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னாலே குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். இங்கே நான் 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் வேர்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் வருது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட நம்மளால் ஸ்ட்ரிங்கில் கொடுக்க முடியும். இது ஒன்றொன்றும் ஒரு கேரக்டர், லெட்டராக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் சிம்பிளாகவும் இருக்கலாம். str1 + str2 நான் கொடுத்தேன்னா 2 ஸ்ட்ரிங்கையும் அது எனக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துரும். நம்பர்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ் கொடுக்கும்போது ஆட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ் கொடுத்தோன்னா அது ஜாயின் ஆயிரும். ஸ்ட்ரிங்கில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக string1.concat அப்படின்னு நான் கால் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் அதில் கொடுத்துட்டேன்னா இதே தான் அதை எனக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துரும். இந்த concat அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டாட் வச்சு கால் பண்ணோன்னா இன்வோக்கிங் அ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் மாதிரி தான் மெத்தடும். இந்த concat கொடுக்கும்போது உள்ளே ஒன்று தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மோர் தேன் 1 ஸ்ட்ரிங் கூட கொடுக்க முடியும். இப்போ நான் சும்மா ஸ்டார்னு கொடுத்துட்டு str2 அப்படின்னு கொடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நடுவில் ஸ்டாரும் வந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்திருக்கு பாருங்கள். ஸ்ட்ரிங்கில் பார்ட்டாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரிங் 2லேருந்து இந்த வேல்யூ அப்படின்ற வார்த்தை மட்டும் எனக்கு தனியாக வேணும், கடைசி 5 கேரக்டர் வேணும், இல்லை முதல்ல இருக்கிற 4 கேரக்டர் வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த 3த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். str2.slice 2 நம்பர் உள்ளே கொடுக்க போகிறேன், 4,10ன்னு கொடுக்குறேன். இந்த 4 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், 10 வந்து எண்டிங் பொசிஷன். இப்போ நான் ஸ்ட்ரிங் 2ல் தானே பண்ண சொல்லியிருக்கேன். இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அது 0லேருந்து கவுண்ட் பண்ணிக்கும். இந்த பீன்றது 0th கேரக்டர், யூன்றது 1st கேரக்டர், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா 4வது கேரக்டர்லேருந்து 10வது கேரக்டர் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கொடுன்னு கேட்குறேன். அதனால அது ரேதர் அப்படின்ற அந்த வேர்டை மட்டும் கொடுக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 0, 1, 2 ஸ்பேஸ் 3 4ல் தான் ரேதரோட ஆர் இருக்குது. ஸோ அதனால் இந்த வேர்ட் மட்டும் நமக்கு வருது. 2வது கொடுக்கறது வந்து எந்த கேரக்டரில் முடிக்கணும்னு சொல்கிறேன், 10வது கேரக்டரோட முடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் 2வது பேராமீட்டரே கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், 4ன்னு மட்டும் நான் கொடுத்தேன்னா பின்னாடி ஃபுல்லாக அப்படியே கொடுத்துரும். பின்னாடி பக்கத்துலேருந்து கூட நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா கடைசி வேர்ட்லாம் எடுக்கணுன்றப்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் கஷ்டன்றதுனால நெகட்டிவ் இண்டெக்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே -5 அப்படின்னு கொடுத்தேன்னா வேல்யூன்னு மட்டும் வருது பாருங்கள். பின்னாடிலேருந்து கவுண்ட் பண்ணும். இது வந்து -1, u வந்து -2, -3, -4, -5. ஸோ அதனால் வேல்யூ மட்டும் வருது. சப்ஸ்ட்ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் மாதிரியே தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே 4,10 நான் கொடுக்குறேன். ஸோ அதே தான் வருது. இதே substr அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா 4,10 நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேதர் 2ன்னு வருது. ஏன்னா நம்ம இங்கே 2வதாக கொடுத்துருக்குற 10 வந்து 10 கேரக்டர்ஸ் கேட்குறதா அர்த்தம். substr யூஸ் பண்ணும்போது 2வது வந்து லென்த்தை குறிக்கும். ஓகேவா? மற்ற 2த்துலேயும் நம்ம பார்த்ததில் எண்டு கேரக்டர் என்ன அப்படின்றத சொன்னோம். இங்கே நம்ம 4வது கேரக்டர்லேருந்து எனக்கு 10 கேரக்டர்ஸ் எடுத்து கொடுன்னு கேட்குறோம். இந்த இடத்துல 4வதுலேருந்து 10வது கேரக்டர் வரைக்கும் கொடுன்னு கேட்குறோம். இதில் ஸ்டார்ட்டில் நெகட்டிவ் யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளோட ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணுன்னாலும் ஈஸியாக பண்ணலாம். இப்போது ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற ஸ்ட்ரைவ் அப்படின்ற வார்த்தையை எய்ம் அப்படின்னு மாற்று, இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அந்த வேர்ட் மட்டும் மாறிடுச்சு. சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், டபுளும் கொடுக்கலாம் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். பட் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். இங்கே கேபிட்டல் எஸ் இல்லாமல் ஸ்மால் எஸ் கொடுத்தா ரீப்ளேஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே கேபிட்டல் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறத மட்டும் அப்படியே பிளைண்டாக பண்ணிகிட்டே போகாதீங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தா என்ன ஆகுது, இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு நீங்களா நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் நல்லா கற்றுக்க முடியும். இங்கே ஒரு இடத்துல தான் நம்மளோட ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரைவ்னு வருது, நிறைய இடத்துல ஸ்ட்ரைவ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீப்ளேஸ்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஸ்ட்ரைவை மட்டும்தான் அதை ரீப்ளேஸ் பண்ணும். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். str1.toUpper அப்படின்ற toUpperCase அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா
ஃபுல்லாக அப்பர் கேஸில் மாறிடுச்சு. இதே LoweCase அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபுல்லாமே லோவர் கேஸ்க்கு மாறிடும். இந்த கேபிட்டல் எஸ் கூட ஸ்மால் ஆகிடுச்சு பாருங்கள். str1.length நான் கொடுத்தேன்னா அதில் மொத்தம் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு வரும். இந்த லென்த்ன்றது ஃபங்க்ஷன் கிடையாது பாருங்கள், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால நம்ம பேராந்தசிஸ் கொடுக்க வேண்டாம். இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கொடுக்குறேன். str1.trim அப்படின்னு கால் பண்ணேன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்குது, அதே மாதிரி கடைசியாகவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ட்ரிம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆகும், பின்னாடி இருக்கிறது ரிமூவ் ஆகாது. இதே மாதிரி ட்ரிம் எண்டும் இருக்குது, அது கொடுக்கும்போது எண்டில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆகும். பில் ஈக்குவல் டு ₹10 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். bill.length என்னன்னு பார்க்கலாம், 5ன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா bill.padEnd அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணிவிட்டு 7,0 வந்து நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். இப்போது 1000 ஆயிடுச்சு பாருங்கள். padEnd என்ன பண்ணுன்னா, இங்கே நம்ம ரெண்டாவதாக கொடுக்குறோம்ல ஒரு ஸ்ட்ரிங்கை, அதை போய் நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் சேர்த்து விட்டுரும். நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ₹10, அதில் போய் 0வை சேர்த்துருன்னு நான் சொல்கிறேன். இந்த 7க்கு என்ன மீனிங்னா 7ன்னு லென்த் ஆகிற வரைக்கும் நீ 0வை சேரு அப்படின்னு நான் சொல்கிறதா அர்த்தம். ஆக்சுவலாக 5ன்னு இருக்குது லென்த்து, ஸோ 7ன்னு ஆகணுன்றதுக்காக அது 2 0 சேர்த்துருக்கு. இதே மாதிரி பேட் ஸ்டார்ட்டும் இருக்குது, கொடுத்து என்ன ஆகுதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட str1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன். டீன் வருது. எஸ் அப்படின்றது 0th கேரக்டர், டி தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நம்பர் கொடுத்து இதை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கேரக்டரை மட்டும் எடுத்துக்க முடியும். இப்போ 10th கேரக்டர் கொடு அப்படின்னு கேட்டேன்னா கரெக்டாக அந்த கேரக்டரை மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கும். இதையே மெத்தட் யூஸ் பண்ணி str1.charAt அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதில் 1 அப்படின்னு நான் கொடுத்தாலும் எனக்கு அதே தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த கேரக்டரை எடுத்துக்கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். str1.charCodeAt அப்படின்னும் கேட்கலாம். charCodeAt அப்படின்னு கொடுத்துட்டு 1 கொடுக்குறேன். 116ன்னு வருது. ஆக்சுவலாக 1ல் டீன்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரோட யூனிகோட் வேல்யூ தான் இது. மெமரியில் எதாக இருந்தாலும் 0s and 1s தான் போய் ஸ்டோர் ஆகணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, யூனிகோட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அதில் இந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். எஸ்னா அதுக்கு இந்த நம்பர் தான், டீனா அதுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நம்பராக கன்வெர்ட் ஆகி தான் போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும். டீயோட அந்த யூனிகோட் வேல்யூ தான் 116. இண்டெக்ஸை கொடுத்து கேரக்டர் கேட்ட மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டு இண்டெக்ஸையும் வாங்க முடியும். அதுக்கு வந்து str1.indexOf அப்படின்னு கொடுத்துட்டு ஈயோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். 5ன்னு வருது. இங்கே வர ஃபஸ்ட்டு எந்த ஈ வருதோ அதோட இண்டெக்ஸ் தான் அது கொடுக்கும். இதே லாஸ்ட் இண்டெக்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு ஈ கொடுக்குறேன். இப்போ அந்த சக்ஸஸில் இருக்கிற ஈயோட இண்டெக்ஸை கொடுக்குது. ஒருவேளை இல்லாத கேரக்டர்லாம் இந்த மாதிரி கேட்டோன்னா -1ன்னு சொல்லும். கேரக்டர் இருக்கான்னு பார்க்குற மாதிரி ஒரு வேர்டே இருக்கான்னு கூட பார்க்கலாம். str1.searchன்னு கொடுத்துட்டு நாட் இருக்கா அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். 7th பொசிஷனில் என் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால அது 7ன்னு கொடுக்குது. இதே நான் இல்லாத வேர்டு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அது -1ன்னு கொடுத்துரும். ஏதோ ஒரு வேர்டு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கணுன்னா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு செக் பண்ணலாம். str1.includes not அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ எனக்கு அது ட்ரூன்னு மட்டும் சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணப்போ அது இண்டெக்ஸே ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு மட்டும் சொல்லும். str1.startsWith அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கேட்குறேன். ட்ரூன்னு சொல்லுது, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகுது. இதே மாதிரி ends withம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பேரை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை ரன் பண்ணும்போதும் ஏதோ ஒரு ரேண்டம் லெட்டர் உங்களோட நேம்லேருந்தே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு.